இன்னைக்கு கடையில இருக்கிற மாதிரியே கலாக்கண்ட் வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வெயிட்டான கடாயில 1 லிட்டர் அளவுக்கு பால் ஊத்திக்கோங்க. பால் நல்லா திக்காகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான வீடு கதையை பார்க்கலாமா? அமைதியான பையன் அடிக்காமலே அழுவான், அவன் யார்? இந்த क्वेश्चन ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு பேன்ல 1 லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணி பால் பொங்கி வந்த உடனே எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விடுங்க. கொஞ்சம் திப்பி திப்பியா வரும். இப்போ ஒரு பவுல்ல காட்டன் துணி போட்டு பாலை ஊத்தி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கட்டியா வரும். இந்த ஸ்டெப் வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ ரன் ஆகாம போயிடுச்சு. அதனால தான் டப்பிங் கொடுத்துருக்கேன். இது மாதிரி செஞ்சு பாருங்க. ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த பிழிஞ்ச ஏடை எடுத்து இது கூடவே ஆட் பண்ணிட்டு ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்த உடனே ஒரு பவுல்ல எண்ணெய் தடவிக்குங்க. அப்பதான் ஒட்டாம வரும். ரெடி பண்ணி வச்சிருந்ததை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி. மேல கொஞ்சோண்டு முந்திரி பிஸ்தா ஆட் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. என்னுடைய மோர் வீடியோ பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு 1/2 hour கழிச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு தட்டி எடுத்தாக்க கலாக்கண்ட் ரெடி ஆயிரும். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. என்னுடைய சிஸ்டருக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீங்களும் என்னுடைய சிஸ்டருக்கு விஷ் பண்ணிருங்க. வீடியோல சூப்பரான ரெசிபியோட வரேன். ஓகே, பாய்.